தவேக தலைவர் விஜய் கரூரில் நடைபெற்ற கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிறகு அவர் கலந்து கொள்ளும் பொதுக்கூட்டங்கள் மற்றும் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு போலீசார் கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்து வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் விஜயின் ரோட் ஷோக்களுக்கும் அனுமதி மறுக்கப்பட்டு வருகிறது. இத்தனை பேர் மட்டுமே கலந்து கொள்ள வேண்டும், இவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்க வேண்டும் என்று பல விதிமுறைகள் போலீசாரால் விதிக்கப்படுகின்றன. ஆனால் விஜயை பார்க்க மக்கள் பெருந்திரளாக கூடுவதால் இந்த கட்டுப்பாடுகளை முழுமையாக பின்பற்றுவது கடினமாகி வருகிறது. இதையே காரணமாக காட்டி அவரது பல பிரச்சாரங்களுக்கு போலீசார் அனுமதி மறுக்கவோ அல்லது தாமதப்படுத்தவோ செய்கிறார்கள். சமீபத்தில் புதுச்சேரியில் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டிருந்த விஜய்க்கு 4 இடங்களில் மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டது. அதேபோல் சென்னை கொளத்தூர் தொகுதியில் பிரச்சாரம் செய்ய முயன்ற போதும் அதிகமான மக்கள் திரள்வால் அந்த நிகழ்ச்சி நடத்த முடியவில்லை. மேலும் அந்த சூழ்நிலையில் விஜயின் மீது போலீசார் வழக்கும் பதிவு செய்தனர். இதனால் விஜய் சில முக்கிய தொகுதிகளில் மட்டுமே பிரச்சாரம் செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் ஏப்ரல் 6 இன்று சென்னை வில்லிவாக்கம், தீநகர், அண்ணா நகர், விருகுபாக்கம் உள்ளிட்ட பல பகுதிகளில் பிரச்சாரம் செய்ய தவேகா சார்பில் அனுமதி கேட்கப்பட்டது. ஆனால் வில்லிவாக்கம் மற்றும் தீநகர் பகுதிகளுக்கு மட்டுமே அனுமதி கிடைத்தது. இதனால் காவல்துறை விதிக்கும் கடுமையான கட்டுப்பாடுகளை எதிர்த்து விஜயின் இன்று நடைபெறவிருந்த பிரச்சாரத்தை தவேகா ரத்து செய்துள்ளது. இப்படியே தொடர்ந்து பிரச்சாரங்கள் ரத்து செய்யப்பட்டால் பல தொகுதிகளில் விஜயின் நேரடி பிரச்சாரம் நடைபெற முடியாத நிலை உருவாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.